அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்டாக்ஸு கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். இதை வச்சு நீங்கள் ட்ரேடு பண்ண வேண்டாம். அடுத்த வாரத்தில் வந்து வாலட்டிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடு பண்ணுங்கள். சில ஸ்டாக்ஸு ப்ளஸ் இண்டெக்ஸு இந்த மெயின் எக்ஸ்பீரி வரைக்கும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறது ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசிஎஸ் பார்த்துடலாம். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு 10 நாள் பக்கமாக பிப்ரவரி 3ஆம் தேதி அன்றைக்கி வந்து கேப்பாக ஆச்சு இல்லைங்களா நிஃப்டி. அந்த அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3380 லெவலில் வந்து ஓப்பன் ஆகிட்டு திருப்பி வந்து கீழே வந்து வீக்காக முடிஞ்சா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டு போட்டு ஸ்ட்ராங்காக வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். இதோட அந்த புல்லிஷ் வந்து முடிஞ்சது, ட்ரெண்டு முடிஞ்சது. திருப்பி ஒரு 5 நாள் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஃபர்தராக நல்ல ஹெவியான வால்யூமோட கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 5 வருஷத்து லோ பிரேக் ஆகிருக்குது. ஸோ வந்து 5 வருஷத்து லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா உடனே வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. நல்லா சப்போர்ட் நினச்சி என்ட்ரி எடுக்கக்கூடாது. கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட 100 ரூபா ரெக்கவர் ஆகி போய்ட்டு ஸ்ட்ராங்காக தான் க்ளோஸ் வச்சிருக்கா. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ வரப்போகிற அடுத்த வாரத்தில் வந்து இந்த இடம் வந்து 2600 வந்து நல்லா சப்போர்ட் எடுக்குமா இல்லை மேலே போவோன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2900 மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் எடுங்க. அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ் இதே மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு கீழே க்ளோஸ் வச்சுட்டு வருகிற 2 வால்யூமோட நல்லா கீழே வந்திருக்கான். இதுவும் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் பக்கமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த இடத்துல வந்து டிசிஎஸும் சரி இன்ஃபோசிஸ் சரி ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உடனே வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம். இது வந்து ஒரு 1440 லெவலில் வந்து மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் அதை பையிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்து லோவில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் ஒன்றுமே வீக்காக தான் இருக்குது. இது சப்போர்ட் எடுத்திருக்கா இல்லையான்னு வரும் வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருப்பி என்ட்ரி எடுக்கணும்னா இது வந்து 1440க்கு மேலே, இது வந்து 2900க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. அது வரைக்கும் இந்த 2 ஐடி ஸ்டாக்லேயும் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ரிலையன்ஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் வச்சுட்டு இது 1 ஹவர் சார்ட்டு அப்படியே கீழே வந்து இங்கே முடிஞ்சிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே போகணும்னா இது வந்து 1435க்கு மேலே போய் ஒரு க்ளோஸ் வச்சு அதை மட்டும் தான் மேலே போகும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே வரக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1392 இந்த எக்ஸ்பெரிக்குள்ளே கீழே வரக்க வாய்ப்பு இருக்குது. இது ஏன் கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 கால் ஆப்ஷனில் வந்து இன்னும் வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து 69 லட்சம் இருக்குது. ஸோ அது வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுறாங்களாங்கிற ஒரு டவுட்டு. ஸோ அந்த 69 லட்சம் ஜீரோ ஆகும்னா கண்டிப்பாக வந்து ரிலையன்ஸ் வந்து 1400க்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் பண்ணவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ வந்து இதையும் வெயிட் பண்ணலாம். இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே ஜம்ப் ஆனாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா 95 லட்சம் கிட்டத்தட்ட ஓப்பன் ட்ரெஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 25 லேக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணாங்க. திருப்பி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ட்ரேட் ஆகிட்டு திருப்பி ஃபால் ஆச்சு. இன்னும் 69 லட்சம் இருக்குது 1400 கால் ஆப்ஷனில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1418 இருக்கும்போது இன்னும் ஒரு 18 ரூபா தான் கீழே. ஸோ அந்த 18 ரூபாயும் கீழே தள்ளி இந்த 1400 கால ஜீரோ ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1435க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த கால் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து 1460 இருக்கும் போல். ஸோ என்னோடய வியூ வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஜீரோ ஆகுங்கிறது எதிர்பார்ப்பு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த வாரம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஹெவி வாலட்டைல் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிலையன்ஸ் எப்படி ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து ரிசல்ட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகி மேலே போனது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1060 ரூபாயிலேருந்து இப்போ வந்து 1196 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திருப்பி வந்து இந்த ஸ்டாக் வந்து 1200க்கு மேலே க்ளோஸ் ஆகுதா இல்லை வந்து 1180 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த 1200க்கு மேலே போகுதான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புல்லிஷான ஸ்டாக்குங்கிறதுல வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டில் பெரிய அடி வந்ததுன்னா இதுவும் ஃபால் ஆகலாம். ஆனால் ஒரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா கால் ஆப்ஷன் இருந்து 1180 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் எல்லா கால் ஆப்ஷனும் வந்து லாங் பில்டபிள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு 1000லேருந்து 1010 20 50 அப்படி வருது இல்லையா. எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் வந்து லாங் ஹெவியாக வச்சுருக்காங்க. ஸோ லாங் ஹெவியாக வச்சுருக்கிற ஒரு கால் ஆப்ஷனில் வந்து உடனே நீங்கள் ஃபாலோ ஆகுன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து இதுகளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து சின்னதாக கீழே வந்துன்னா கூட இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பிரிக்கு பிப்ரவரி எக்ஸ்பிரிக்கு கீழே வரக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கான நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க இண்டிகேட்டரோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியோ உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சிக்னல் கொடுத்தோன்னா நீங்கள் இதில் வந்து லாங் போய் ட்ரேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு
திருப்பி மேலே போயிருக்கான். திருப்பி இப்போ வந்து ஒரு வீக்கான மறுபடியும் ஒரு 10 லைனை கிராஸ் பண்ணி ரொம்ப வீக்காக டேயோட லோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 876 வரைக்கும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. 815 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வருது என்னமான்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் ட்ரேட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ லாங் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்துஸ்தான் யூனிலீவரும் இதே மாதிரி நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா அது வந்து 2100 வரைக்கும் இந்த எக்ஸ்பிரிக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே வரும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த 2 ஸ்டாக்கு தான் ஒரு வேளை வந்து நிஃப்டிக்கு அதிகமாக ஃபாலோ ஆகுது. இந்த 2 ஸ்டாக்கு வந்து கீழே ரொம்ப தள்ளி நிஃப்டி கீழே இறங்கிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாக்லேயும் வந்து கொஞ்சம் லாங் போகிறது வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி ஓவராலாக நல்லா வீக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 13 இருக்குது. அது 14 தாண்டறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து வாலட்டைல் இருந்து ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறுறது, திருப்பி கீழே வர்றது, அல்லது 100-200 பாயிண்ட் கீழே வந்து போட்டு ரெக்கவர் ஆகிறது. ஸோ வாலட்டைலிட்டி ஜாஸ்தியானவே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து நிஃப்டி வந்து 25,700க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா திருப்பி ஷார்ட் கவரிங்கில் ஹெவியாக மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்பிரியில் நீங்கள் எதிர்பார்க்குற வந்து 25,100, 24,700 ஒரு வேளை ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் கூட இந்த எக்ஸ்பிரியில் இந்த மந்த்லி எக்ஸ்பிரியில் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஸ்டாக்லேயும் சரி இண்டெக்ஸ்லேயும் சரி இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். விக்ஸ் அதிகமாக இருக்குது, வாலட்டைல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து லாங் போய் ட்ரேடு பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் சரி, நிஃப்டி ஃபியூச்சர்லேயும் சரி, ஸ்டாக் ஃபியூச்சர்லேயும் சரி, ஈக்விட்டிலையும் சரி அதிகமாக வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது இப்போது. ஸோ வந்து எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஹெவியாக கீழே வரணும். ஒருவேளை ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரில் ஷார்ட் போனதை வந்து கீழே மார்க்கெட்டை தள்ளி விட்டு ஹெவியாக அதை வந்து ஷார்ட் கவர் பண்ணுவாங்க. செல் போனதை வந்து அவங்க கவர் பண்ணுற கிடந்துச்சுன்னா ரொம்ப ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜம்ப் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து 25,700க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக மேலே போகும். அது இல்லாத பட்சத்தில் வந்து கீழே வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து லாங் ட்ரேட் வந்து ஓவராலாக நீங்கள் பண்ணுற ஸ்டாக்கில் இந்த எக்ஸ்பிரிக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பிரி முடிக்கிறக்குள்ளேயே நான் எதிர்பார்க்குற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,100, 24,700 இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா 25,700க்கு மேலே அடுத்த 2 நாளுக்குள்ளே திங்கள் செவ்வாயில் வந்து மேலே க்ளோஸ் வச்சதுன்னா கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வரைக்கும் மேலே வந்துட்டு கூட 600, 25, 600, 700 வந்துட்டு கூட மறுபடியும் ரிவர்ஸ் ஹெவியாக தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 65 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் வச்சு நாளைக்கு கேப்பை ஆகலாம். ஆனால் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மண்டே. பார்க்கலாம் எப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ரேடு. இந்த எக்ஸ்பிரிக்கு மட்டும் 24 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லா ஸ்டாக்லேயும் வந்து கொஞ்சம் லாங் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து 25,700க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் லாங் ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.